வந்து நண்டு குருமா வைக்க போறேன். இது பார்த்தீங்கன்னா 800 கிராம்ஸு. இந்த நண்டு வந்து ஃப்ரோசன். ஸோ, அதனால நான் வந்து மஞ்சள் தூள், உப்பெல்லாம் போட்டு தண்ணீல பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ, இந்த குருமா வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, 3 வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா. இது வந்து 1 டேபிள் ஸ்பூன் தனியா தூள் எடுத்து வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து 1 1/2 டீஸ்பூன் வந்து சில்லி பவுடர். இது வந்து ஆப்ஷனல். பெப்பர் வந்து ஒரு ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கடைசியா தான் ஆட் பண்ண போறோம். தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, பட்டை, லவங்கம், சோம்பு, அப்புறம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய். ஸோ, இது வந்து தாளிக்கிறதுக்கு இது 2ம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கொத்தமல்லி வந்து கார்னிஷ் பண்ணுறதுக்கு. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ, தேங்காய் அரைக்கும்போது ஒரு ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சோம்பும் போட்டுட்டு, ஒரு ஏலக்காயும் போட்டுட்டு, கொஞ்சம் வார்ம் வாட்டரில் ஊற வச்சிட போகிறேன். ஸோ, இது வந்து அரைக்கணும். நம்ம கிரேவி பண்ண ஆரம்பிச்சிடலாம், குருமா பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது கொஞ்சம் இந்த வார்ம் வாட்டர் கொஞ்சம் கூல் டவுன் ஆனவுடனே மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கலாம். இதோட கிரேவி இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ரிச்சாக வேணும்னா, கொஞ்சம் ஒரு 4-5 முந்திரி பருப்பு கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ, இந்த வார்ம் வாட்டர்லேயே இது வந்து கொஞ்சம் சோக்காகி இருக்கட்டும். இது வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் முந்திரி பருப்பு போடணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு பதில் நீங்கள் உடைச்ச கடலை கூட போடலாம். அந்த சட்னிக்கு யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த உடைச்ச கடலை கூட போடலாம். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த நண்டில் வந்து இந்த எண்டு பிட்டெல்லாம் வந்து ட்விஸ்ட் பண்ணாலே வந்துடும். ஸோ, இந்த மாதிரி பண்ணி எடுத்து போட்டுடலாம். இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா, இது வந்து எடுத்துடலாம். அதே மாதிரி இது இவ்வளோ பெரிய கொடுக்கா இருக்குல்ல, இதை வந்து ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா வந்துடும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இதெல்லாம் கொஞ்சம் முள்ளாக இருக்கும். ஸோ, அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஸோ, இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ வச்சுக்கிட்டிங்கன்னா அப்படியே தூக்கி போட்டுடலாம். இது வந்து நல்ல மஞ்சள் தூள் போட்டு கழுவுனா தான் நல்லாயிருக்கும். இல்லாட்டினா ஒரு மாதிரி அந்த சீ ஃபுட்டுக்குரிய அந்த ஸ்மெல் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது வரும். ஸோ, நல்ல மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. பேன் ஆன் பண்ணியாச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸோ, எண்ணெய் காஞ்ச பின்னாடி இந்த மாதிரி தாளிக்க பட்டை, லவங்கம், சோம்பெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு, இதோட பச்சை மிளகா, கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ, எடுத்து வச்ச ஆனியன், இந்த வெங்காயம் வதங்க கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வெந்த பின்னாடி இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து நல்ல சுருள வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ணிடலாம். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு வேண்டிய அந்த தூள் எல்லாம் போட்டுக்கலாம். மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சள் தூள், அப்புறம் கரம் மசாலா. இது சும்மா லைட்டாக இப்படி வதக்கிட்டு உடனே நம்ம தண்ணியை ஊற்றிடணும். இல்லைன்னா அந்த தூளெல்லாம் வந்து ஒரு மாதிரி பர்ன்ட் ஸ்மெல் வரும். ஸோ, இந்த மசாலாலாம் வந்து இந்த தண்ணி ஊற்றிருக்கோம் பார்த்தீங்களா, இதில் வந்து அந்த குக்காகி அந்த ரா ஸ்மெல் எல்லாம் வந்து போயிடும். இந்த தண்ணி கொதிக்கிற ஸ்டேஜில் இந்த நண்டெல்லாம் எடுத்து இதில் போட்டுடலாம்.
இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து இதில் எப்படியே குக் ஆகட்டும். நம்ம அதுக்குள்ளே தேங்காய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோம்னா இது முடிஞ்சோடனே அதில் போட்டுடலாம். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இதுவும் நண்டும் குக் ஆகிருக்கும். இப்போ வந்து அந்த தேங்காய் அரைச்சோம் பார்த்தீங்களா, அதையும் ஊற்றிடலாம். இது ஒரு கொதி வரட்டும். இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சால்ட்டோ இல்லை பெப்பர் தூள் ஏதாவது ஆட் பண்ணணுன்னா ஆட் பண்ணிக்கலாம். இந்த பெப்பரையும் ஆட் பண்ணிடுறேன். இது வேணும்னா ஆட் பண்ணலாம், இல்லாட்டினா வேண்டாம் அந்த பெப்பர் தூள். ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சிடுச்சு. ஸோ நண்டும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை வந்து பிளேட்டிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம டேஸ்டியான நண்டு குருமா ரெடி ஆகிடுச்சு. இந்த நண்டு குருமா பார்த்தீங்கன்னா சூடான ரைஸோட நல்லாயிருக்கும். ஸோ எவ்வளோ சாஃப்டாக குக் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஜூஸியாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா குக் ஆகிருக்கு. ஃப்ளேக்கியாக இருக்குது பாருங்கள். ஸோ இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இப்போ இதை என்ஜாய் பண்ண போகிறோம். நீங்களும் இதை பண்ணி பார்த்து வீட்டில் என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.